நிறைய மக்கள் என்ன செய்கிறார்கள், ஜும்மாவும் இல்லாமல், அன்பார்ந்தவர்களே, ஜும்மா இல்லாமல் எத்தனையோ மாச கணக்கில் கிட்டத்தட்ட நாங்கள் கேள்விப்பட்டது பிரகாரம் ஒரு 200 போட்டுக்கு மேலால ஜும்மாவுடைய நாட்கள்ல வெளியில் இருக்கிறார்கள், கடல்ல இருக்கிறார்கள். கடலுடைய பயணம் என்பது ஒவ்வொருவருக்கும் விளங்கும். அந்த பயணம், தன்னுடைய கப்பல், தன்னுடைய போட் அங்கே தாண்டி விட்டால் அந்த இடத்துல என்னை காப்பாற்றுவதற்கு என்னுடைய ரப்பை தவிர வேறு யாருக்கும் முடியாது. சமீபத்தில் உங்களுக்கு தெரியும், கடலுக்கு போனவர்களில் ஒரே ஒருவர் மாத்திரம் மீதமாகி வந்தார். அவரையும் எங்கே உள்ள மக்கள் கண்டு கொண்டு வந்து அங்கே ஒப்படைத்தார்கள். அவர் கடைசியாக வந்து சுஜூதுல அழுது துவா கேட்டார். சொன்னாரு, என்னுடைய போட்டு தாண்டதுக்கு பின்னால ரஜிபத்தை திண்டுதான் என காலத்தை கழிச்சேன், கடல்ல வாழ்ந்தேன். பல தண்ணீருக்கு மேலால எவ்வளவு நேரம் இருக்க ஏழும் அன்பார்ந்தவர்களே. ஆனா சிலர்களுக்கு இந்த கடல்ல கூட அல்லாஹுடைய பயம் உண்டாகுதில்லை. கடல்ல கூட, கடலுடைய பயணத்துல கூட அல்லாஹுடைய பயம் வருவதில்லை. அன்பார்ந்தவர்களே, உன்னை நீ திருத்திக் கொள்ளாத வரையில் அல்லாஹ் உன் பக்கம் ஒரு வழியை அனுப்ப மாட்டான். இது ஹதீஸ். அன்பார்ந்தவர்களே, இதை ஞாபகத்தில் வைங்க. நாங்கள் முதலாவது திருந்தோணும் என்ற எண்ணம் வரணும். அன்பார்ந்தவர்களே, எனக்கு பிரயாணம் இருக்குது, எனக்கிட்ட பெரிய போட் இருக்குது, ஸ்டீரிங் போட் வச்சிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, மாச கணக்கில் கடலில் இருக்கிறார்கள். இதற்கு உடனடியாக இருக்கக்கூடியவர்கள் மீன் அந்த போட்டிலிருந்து வாங்கக்கூடியவங்க, தயவு செய்து இப்படியான போட்டுகளை மீன் எடுக்காதீங்க, அதுல பறக்கத்து இருக்காது. வெள்ளிக்கிழமையுடைய தொழில், சனிக்கிழமை போக வேணாம் என்று சொன்ன நேரம் அது குரங்குகளாக மாற்றப்பட்டு அந்த மக்கள் அழிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு பறக்கத்து இருக்கல்ல. ஆனால் பறக்கத்து அல்லாஹ் வெள்ளிக்கிழமை பார்த்து சொரிந்து தந்தால் என்ன இடத்தில் இருக்கக்கூடிய நான் வாங்கக்கூடிய மீன், நான் தொழில் செய்யக்கூடிய இந்த வியாபாரம் எனக்கு அது சரி வராது. வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நேரத்தில் செய்யக்கூடிய அந்த தொழில் ஹராம் என்று சொல்லப்பட்டிருக்கிறே. கண்ணியமானவர்களே, எதை நாங்கள் தேடுகிறோம், எங்கே தேடுகிறோம்? இவர்களுக்கு எவ்வளவு பயான் பண்ணி வேலை இல்லை. அல்லாஹுடைய பயம் வராத வரையில ஜும்மா 2 ஜும்மாக்கள் 3 ஜும்மாக்கள் இல்லை என்றிருந்தால் நீ காஃபிருடைய அந்தஸ்துக்கு வந்து விடுகிறாய் என்று சொன்னாலும் சிலர்கள் கேட்க வழி இல்லை, கேட்க மாட்டார்கள். ஏன்? அதுல பயம் இல்லை. இன்றைக்கு சிலர்கள் அங்க போறாங்க, பொஸ் இருக்கிறாரே, பரவாயில்ல, என்ன செஞ்சாலும் உனக்கு நீ தொழுகையும் இல்லாத ஆள்தானே, வெள்ளிக்கிழமையும் பைத்து கிடையாது எத்தனையோ பொஸ் மாறி போட்ல அனுப்பி வைக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, வியாபாரம் நீங்க போக இல்லை என்று நீங்க தப்பிக்கொண்டாலும் அந்த வியாபாரம் அன்றைக்கு பிடிக்கக்கூடிய மீன் எந்த மீன் என்று உங்களுக்கு யாருக்கும் சொல்ல இயலாது. அது தனியாக வைத்தாலும் மாறுபட்டுடா அதுவும் உங்களுக்கு சொல்ல இயலா. இந்த விடயத்தில் அல்லாஹ் பயந்து கொள்வோம். கடலுடைய பிரயாணங்கள், அன்பார்ந்தவர்களே, இத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் பிரயாணிகளுக்கு, சஃபராணிகளுக்கு தான் அங்கே கடமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தான் தொழுகையை சுருக்கி தொழையிலும் என்ற அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா வியாபார நோக்கத்தோட போகக்கூடிய நாங்க இன்றைக்கும் சிலர்கள் ஃபத்வாவை வச்சுக் கொள்றாங்க. ஆனா அதுல தக்வா இல்ல. தக்வா அல்லாஹ்வை பயந்தால், எனக்கு நான் மாச கணக்கில் கடல்ல பிரயாணம் செய்கிறேன், இன்றைக்கு வெள்ளிக்கிழமை தெரியும், ஆனால் எனக்கு இந்த ஊருக்கு வந்து ஜும்மா தொலையலாட்டியும் எனக்கு வேறொரு ஊருக்கு போயிட்டு ஜும்மா தொலையிலும் பரவாயில்லை, நான் அந்த ஊருக்கு கரைப்படுறேன், அந்த ஊர்ல கரையாகி அந்த ஊருக்கு போயிட்டு ஜும்மாவை தொழுவோம் என்று எத்தனை போட்ல வேலை செய்யறவங்க நினைச்சிருப்பாங்க. டீசல் காசை பிடிக்கணும், போன காசை எடுத்துக்கொள்ளணும், போனத்தை அடைஞ்சு கொள்ளணும், கொஞ்சம் மீன் படலையே, 2 நாளைக்கு நின்று வடைய வெப்பமே என்றெல்லாம் நினைச்சு கடலுக்கு போறோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு நாள் இல்ல, அல்லாஹ் குர்ஆன்ல இதை வழங்கப்படுத்தியிருக்கிறான். இன்னல்லாஹ் கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் இரக்கமுள்ளவன், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். அடியான் இன்னத்துல வா, உன்னை நான் மன்னிக்கிறேன். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தின் பக்கம் நீ விரைந்து வா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் குர்ஆன்ல உலகத்தில் சொல்றான். இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், என்னுடைய பிடி நான் பிடிக்க ஆரம்பித்து விட்டால் பயங்கரமாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். கண்ணியமானவர்களே, நாங்கள் கடலிலே பிரயாணம் செய்கிறோம், 3 பேர் 4 பேர் எங்களுடைய வாழ்க்கைகளை ஓட்டிக்கொண்டு போறோம். எங்களுடைய தொழிலுடைய நிலைப்பாடு அவ்வாறு தான் இருக்கிறது. போனா புனம், வந்தா பணம் என்று சொல்வார்கள். இந்த நிலைப்பாட்டில் தான் கடலிலே போகக்கூடிய ஒவ்வொரு மக்களும் செயல்படுகிறார்கள். ஆனால் போகக்கூடியவங்களை குறை சொல்றதை விடவும் இந்த போட்டை அனுப்பக்கூடியவங்க இருக்கிறாங்களே, இவங்க அல்லாஹ் பயந்துகோங்க. இன்றைக்கு இந்த மிம்பரிலிருந்து
அன்பானவர்களே, பதுவா செய்ய இல்லை, பதுவா செய்ய இல்லை. இது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளை. யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலா, நீங்க ஜும்மாவுடைய நாள் அல்லாஹ் தெளிவாக வழங்கப்படுத்தியிருக்கிறான். நீங்க சும்மா வரக்கூடாது, விரைந்து வரணும், நீங்க விரைந்து மஸ்ஜிதுக்கு வரணும், அதற்கு பின்னால தொழிலை செய்யணும். இந்த இடைப்பட்ட நேரத்தில் உள்ள இந்த நிலைமைகளை கொஞ்சம் அவதானியுங்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வை பயப்படுவோம் என்றால் அந்த பணம் எனக்கு ஹராம், அந்த பணம் எனக்கு ஹராம். என்னுடைய போட்டு வியாழக்கிழமை ஐஸ் இருந்தாலும் பரவாயில்லை, மீன் பிடிக்காவிட்டாலும் பரவாயில்லை, டீசல் உலகத்தில் நஷ்டம் போக இயலும், அது பரவாயில்லை. மறுமையில் என்னுடைய அமல் நஷ்டம் படக்கூடாது, மறுமையில் நான் நஷ்டப்பட்டு விடக்கூடாது. இன்னாருடைய மகன் இன்னார் இன்ன பாவத்தை செஞ்சாண்டு முழு கோடிக்கணக்கான மக்களுக்கு முன்னாலேயும் அல்லாஹ் எங்களை விளங்கப்படுத்துவான். அன்பானவர்களே, உலகத்தில் அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், உலகத்தில் அல்லாஹ் இரக்கம் உள்ளவன். உள்ளத்தில் ஒரு டட்டு ஒரு பாவம் செஞ்சா ஒரு டட்டு உள்ளத்தில் விழுது, அல்லாஹ் இதை வச்சு எங்களை பாதுகாக்கிறான், பாவத்தை மறைக்கிறான், செய்யக்கூடிய அநியாயங்கள் அல்லாஹ் மறைக்கிறான். அல்லாஹ் இரக்கம் உள்ளவன். அன்பானவர்களே, அந்த இரக்கத்தை விட்டுடக்கூடாது, அந்த இரக்கத்தை அடைஞ்சு கொள்ளணும். நோன்பு வந்தா மட்டும், ரமலானுடைய காலம் வந்தா மட்டும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடையிறதில்லை. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பிரயாணங்கள்ல, கடலில், கரைகள்ல அன்பானவர்களை அடைந்து கொள்ள வேண்டும். கடலுக்கு பயணிக்கக்கூடியவங்க அல்லாஹ்வை பயந்துகோங்க தயவு செய்து. அது ஒரு முக்கியமான இடம். அந்த இடத்துல அல்லாஹ்வை பயப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு தருணம் தான் கடலுடைய பயணங்கள். அங்கேயே அல்லாஹ்வுடைய பயம் வர இல்லை என்று இருந்தால் அன்பானவர்களே வேற எங்கேயும் வரமாட்டாது. மஸ்ஜிதுக்குள்ள பயம் வருவதில்லை, எப்படியான பயங்கரமான இடங்கள்ல வருவதில்லை. சுனாமி அடிச்சும் அது கொஞ்சத்துக்கு பின்னால மறந்து போயிட்டது, வெள்ளம் வந்தா அதுக்கு பின்னால மறந்து போயிட்டது. அன்பானவர்களே, அல்லாஹ்வை மறந்து வாழுகிறோம், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மறந்து வாழுகிறோம். இல்லை, அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் எந்த தினமும். இதனால்தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, மகனே உனக்கு நீ ஒரு பாவத்தை செய்ய விரும்புறா என்று இருந்தால் அந்த பாவத்தை அல்லாஹ் காணாத ஒரு இடத்தை நீ தெரிவு செஞ்சுக்கோ என்று சொன்னாங்க ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் காணாத இடம் கடலிலே இருக்கும் என்று இருந்தால் அந்த இடத்திலே நீங்கள் ஜும்மாவை சொல்லாமல் அங்கே நின்று கொள்ள இயலும். அன்பானவர்களே, ஆனால் கடலிலேயும் கரையிலேயும் அது எங்களுடைய ஆட்சி என்பதை அல்லாஹ் விளங்கப்படுத்தியிருக்கிறான். கடல் அந்த இடத்திலே இருக்கிறது, அதை ஊருக்குள்ளால் வர வைப்பதற்கும் அதுவும் எங்களுக்கு ஏதும் என்பதை அல்லாஹ் எங்களுக்கு விளங்கப்படுத்தி காட்டியும் இருக்கிறான். அன்பானவர்களே, ஒரு செகண்ட்ல எங்கட போட்டை கீழால் எடுக்கவும் ஏலும், ஒரு செகண்ட்ல கப்பல் ஒன்று மோதி எங்கட போட்டை அழிக்கவும் ஏலும். அன்பானவர்களே, அது அல்லாஹ்வுக்கு பெரிய காரியம் அல்ல, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. எனவேதான் புஸ்மார்கள், முதலாளிமார்கள் தயவு செய்து வெள்ளிக்கிழமையுடைய நாள் என்று வரும் பொழுது அது முஸ்லீம்களுடைய பெருநாளாக இருக்கிறது. அந்த நாட்கள் ரொம்ப முக்கியமானது. கடலுக்கு தயவு செய்து அல்லாஹ்வுக்காக அனுப்பாதீங்க, போர்டுகளை எடுங்க. அவர்கள் யாராவது போறேன் என்று அந்த உங்களோட வேலையாட்கள் அவங்க சொல்லுவாங்களாக இருந்தா தயவு செய்து அப்படியான வேலையாட்களை போட்ல வைக்காதீங்க, அப்படியான தண்டையல்மார்களை போட்ல வைக்காதீங்க. அவர்கள் விளக்கிடுங்க, அதுல பரக்கத்து இருக்குது, அதுல கயிறு இருக்குது. கண்ணியமானவர்களே, எனவேதான் அல்லாஹ்வை பயந்து கொண்டு கடவுளுடைய பயணங்களை செய்யுங்க. சிலர்கள் என்ன செய்கிறார்கள், பலர்கள் பல மாச கணக்கில் கிடைக்கிறாங்க. செவ்வாய்க்கிழமை நாள், திங்கட்கிழமை நாட்கள்ல வந்து மீனை விலை குறைஞ்சி கொடுக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே ஹக்கீக்கத்தாக அல்லாஹ்வை பயந்து கடலுக்கு போகக்கூடியவங்க எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. அவங்க திரும்பி வரும் பொழுது அவர்கள் இங்க வந்து பார்க்கிறாங்க, மீனுடைய விலையெல்லாம் குறைஞ்சிருக்குது, எங்களுக்கு நஷ்டமாகுது, நாங்களும் அப்படி ஒரு போட்டை எடுத்து போனா நல்லவே நினைக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, நான் நினைக்கிறேன் இந்த ஹாபல் இருக்கக்கூடியவங்க மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் தான் அதிகமாக எங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கும் நாங்கள் விளங்கப்படுத்தணும், வெள்ளிக்கிழமையினால் எங்களுடைய ஒரு போட்டும் கடலுக்கு போகாது. எங்களுடைய ஊருக்குள்ள எந்த கல்முனை, எந்த காத்தாங்குடி அங்கிருந்து போட்டு இங்க வந்தாலும் நாங்க யாரையும் கடலுக்கு வெள்ளிக்கிழமை அனுப்புறது இல்லை. அதுக்கு வெள்ளிக்கிழமை நாள்ல அவங்க கடல்ல கடந்தால் எங்களுடைய ஒரு கமிட்டி இருக்குது, எங்களுடைய நிர்வாகம் இருக்குது, அது எங்களுக்கு செய்ய இயலும். நிர்வாகம் என்பது அல்லாஹ்வை பயந்தவங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் பயப்படாதவர்கள் தான் நிர்வாகிகள். இவர்கள் அவர்களுக்கு பயந்து இவர்களுக்கு பயந்து மீனை கொடுத்தா அதை வாங்கிக்கிட்டு அவனுக்கு சார்பாக அவனுக்கு நாங்கள் தீர்ப்பளிக்கிறது நிர்வாகம் இல்லை. அன்பார்ந்தவர்களே, உறுதியாக அடுங்க. வடச்சென்ன பள்ளிவாசல் இதே போல மீன்பிடி சங்கம் இருக்குது. இந்த சங்கத்தில் உள்ளவங்க ஒருத்தர் ஒன்று சேர்ந்து நாங்கள் வெள்ளிக்கிழமையில போறல என்று முடிவெடுத்தா ஏழைகளுக்கு பரக்கத்து உண்டாகாது.
இன்றைக்கு அக்குர்ணை போயிட்டு பாருங்க, சில ஊர்களுக்கு போயிட்டு பாருங்க, தொழுகையுடைய நேரம் முழு கடைகளும் அழைக்கிறார்கள். ஏன் அங்க பரக்கத்து இல்லாம போயிட்டுதா, அங்கு இல்லாமல் போயிட்டுதா? அங்குள்ள மாற்று மதத்துடைய மக்கள் இந்த நேரத்தில் போனா முஸ்லீம்களுக்கு சாமான் வாங்க இயலாது என்று அவங்க நினைச்சிருக்கிறாங்க. ஆனால் எத்தனையோ மாற்று மதத்துடைய மக்கள் இங்க வாராங்க, வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாள்ல போனாலும் மீன் வாங்க இயலும் என்று வாராங்க. எண்ணியமானவர்களே, இது யாரு உண்டாக்கினது, யாரு செஞ்சது? அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய பயம் இருக்கும் என்றால், அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கும் என்றால் நாங்கள் தக்வா உள்ளவர்களாக, பேணுதல் உள்ளவர்களாக இருப்போம். அன்பானவர்களே, என்னுடைய நிர்வாகத்தை நாங்கள் பலமான ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வந்து இதை சரியான முறையில் கொண்டு வாருங்கள். அது யார் வந்தாலும், எந்த ஊர்ல இருந்து வந்தாலும் அவர்கள் வெள்ளிக்கிழமையுடைய நாள் அது எங்களுடைய துறைகளிலே எங்களுடைய போட்டுக்கள் கட்டப்பட வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டுட்டு வாங்க. யாரும் கடலுக்கு போவார்களாக இருந்தால் அவர்களுக்கு மீறி, அவர்களுக்கு எதிராக அவர்களுக்கு ஃபைன் அடிங்க, அவர்களுக்கு எதிராக கூப்பிட்டு கதைங்க, அவர்களோடு அணுகுங்க, உலமாக்களை கொண்டு போய் சேருங்க. கண்ணியமானவர்களே, சும்மா வைக்க வேணாம், உலமாக்களை கொண்டு அணுகி அவர்களுக்கு தாவத் கொடுங்க, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பயத்தை உண்டாக்குங்க. இயலுமான அளவு முயற்சி செய்யுங்க, அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குவான். கொஞ்சம் மீன் பிடிபட்டாலும், கொஞ்சம் நான் கிடைக்குது என்றாலும் அதுல பரக்கத்து இருக்குது. லட்சக்கணக்கில், ஆயிரக்கணக்கில் கிலோவில் மீன் கிடைச்சிருக்குது. ஆனால் அதுல அல்லாஹ்வுடைய கோப பார்வை இருக்கும் என்றால் அதுல பரக்கத்து இருக்காது. எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடையார்களே, எனவேதான் இந்த கடனையும் இந்த கடலையும் கட்டாயம் வாழ்க்கையில் பேடிக்கொள்வோம். கடன் என்பது ஒரு மனிதனுக்கு கொடுக்கும் பொழுதும் எடுக்கும் பொழுதும் அழகான வழியை காட்டுகிறது. இதிலையும் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். கடல் என்று வரும் பொழுதும் அங்கேயும் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். எனவே அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹு தஆலா எங்கள் அனைவர்களையும் ஆக்கியல்வானாக. ஆகவே யா அல்லாஹ், எங்களுடைய சகல பாவங்களை மன்னிப்பாயாக, உற்றார் உறவினர்கள் தாய்தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், உலகத்திலே வாழும் பொழுது தக்வாதாரிகளாக எங்களை ஆக்குவாயாக, உன்னுடைய பயத்தோடு வாழக்கூடிய மக்களாக ஆக்குவாயாக. கடல்களிலே பிரயாணம் செய்தாலும், கரையிலே பிரயாணம் செய்தாலும் உன்னுடைய பயத்தை தருவாயாக. யா அல்லாஹ், யாரிடத்திலிருந்து கடனை வாங்குகிறோமோ அவர்களுக்கு மிக அவசரமாக அந்த கடனை கொடுத்து விடுவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. முத்தகீங்கள், சாலிஹீங்கள் எந்தெந்த வழிகளிலே வாழ்ந்தார்களோ அந்த வழிகளில் நீங்களே வாழ வைப்பாயாக. வெள்ளிக்கிழமையுடைய நாள் ஜும்மாவுக்காக வேண்டி எங்களுடைய தொழுகைகளை விட்டுவிட்டு யா அல்லாஹ், உன்னுடைய தொழுகைக்காக, உன்னை வழங்குவதற்காக நேரத்தை ஒதுக்குவதற்கு எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய தொழில்களை, எங்களுடைய சம்பாத்தியங்களை எங்களுக்கு ஹலாலாக்கி தருவாயாக. அதன் மூலம் எங்களுடைய குழந்தைகளை சாலிஹான குழந்தைகளாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உலகத்திலே வாழும் பொழுது நல்ல மக்களாக வாழ்ந்து நல்லவர்களாக வந்து நிறைய மக்கள் என்ன செய்கிறார்கள், ஜும்மாவும் இல்லாமல், அன்பார்ந்தவர்களே, ஜும்மா இல்லாமல் எத்தனையோ மாச கணக்கில் கிட்டத்தட்ட நாங்கள் கேள்விப்பட்டது பிரகாரம் ஒரு 200 போட்டுக்கு மேலான ஜும்மாவுடைய நாட்கள்ல வெளியில் இருக்கிறார்கள், கடல்ல இருக்கிறார்கள். கடலுடைய பயணம் என்பது ஒவ்வொருவருக்கும் விளங்கும். அந்த பயணம், தன்னுடைய கப்பல், தன்னுடைய போட் அங்கே தாண்டி விட்டால் அந்த இடத்துல என்னை காப்பாற்றுவதற்கு என்னுடைய ரப்பை தவிர வேறு யாருக்கும் முடியாது. சமீபத்தில் உங்களுக்கு தெரியும், கடலுக்கு போனவர்களில் ஒரே ஒருவர் மாத்திரம் மீதமாகி வந்தார். அவரையும் எங்கே உள்ள மக்கள் கண்டு கொண்டு வந்து அங்கே ஒப்படைத்தார்கள். அவர் கடைசியாக வந்து சுஜூதில் அழுது துஆ கேட்டார். சொன்னாரு, என்னுடைய போட்டு தாண்டதுக்கு பின்னால ரஜிபத்தை திண்டுதான் என காலத்தை கழிச்சேன், கடல்ல வாழ்ந்தேன், பல தண்ணீருக்கு மேலான எவ்வளவு நேரம் இருக்க ஏழும். அன்பார்ந்தவர்களே, ஆனா சிலர்களுக்கு இந்த கடல்ல கூட அல்லாஹ்வுடைய பயம் உண்டாகுதில்லை. கடல்ல கூட, கடலுடைய பயணத்துல கூட அல்லாஹ்வுடைய பயம் வருவதில்லை. அன்பார்ந்தவர்களே, உன்னை நீ திருத்திக் கொள்ளாத வரையில் அல்லாஹ் உன் பக்கம் ஒரு வழியை அனுப்ப மாட்டான்.